ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க ரேகா. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான பிரச்சனை எதுன்னு பார்த்தீங்கன்னா பயந்தாங்க. நம்ம ஒரு விஷயத்தில் இறங்கிட்டோம்னா அதில் ரொம்பவே பயப்படுவோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைப்போம். அப்படி இல்லையா, ஏதாச்சும் ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி போகலாமா அப்படின்னு சொல்லி நினைப்போம். அதுவும் இல்லையா, இப்போ நான் வந்து யூடியூப்பில் நம்ம இவங்க பேசுகிற மாதிரி நம்மளும் பேசி ஏதாச்சும் வீடியோ போடலாமா அப்படின்னு சொல்லி யோசிப்போம். இந்த மாதிரி நிறைய வழிகளில் வந்து நம்ம வந்து யோசிப்போம். அப்படி யோசிக்கும் போது நம்ம மனசுக்குள்ளேருந்து ஒரு குரல் வரும். நீ செய்கிறது வந்து ரொம்ப தப்பு, உன்னால் இதை வந்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு குரல் வந்து மனசுக்குள்ளேருந்து எட்டி ஒலிக்கும் பார்த்துக்கிடுங்க. அப்படி ஒலிக்கும் போது நம்மளுக்கே ஒரு தடுமாற்றம் வந்துடும். நம்மளால் இது செய்ய முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நிறைய யோசிக்க ஆரம்பிப்போம். அப்படி யோசிக்கும் போது நம்மளுக்கு முதல் தடையாக எதுனா நம்மளுடைய சோம்பேறித்தனம் தாங்க வந்து நிற்கும். நம்மளாலலாம் இது பண்ண முடியாது, அவங்களால இப்படி பண்ண முடியும், நம்மளால் இப்படி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நினைக்கிறத வந்து நம்ம வந்து நிப்பாட்டணும். இப்போ வந்து நம்ம ஒரு ரோட்டில் நடந்து போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது இந்த தற்செயலாக நம்ம எதிர்பார்க்க விதமாக நம்ம வந்து கால் வந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருதோம். அப்படி கீழே விழும்போது என்ன நினைப்போம், நம்ம வந்து கொஞ்சம் கவனக்குறைவாக வந்துட்டோம், அதனால் நம்ம வந்து கீழே விழுந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், சப்போஸ் அதில் வந்து அந்த வலிக்கு தொந்தரவாக இருந்ததுன்னா அதில் ஏதாச்சும் கல் ஏதாவது கிடந்துன்னா நம்ம அதை ஓரமாக தூக்கி போட்டு அடுத்து போயிட்டே இருப்போம். அதே சமயம் திரும்ப அதே வழியில் நம்ம வரும்போது அந்த கீழே விழுந்த ஞாபகம் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வரும். அதனால் நம்ம அந்த இடத்துல போகும்போது கரெக்டாக பார்த்து நம்ம ஒழுங்காக போங்க. அதே மாதிரி தாங்க நம்ம இப்போ ஒரு பிரச்சனை வாழ்க்கைன்னா அதில் வந்து நிறைய பிரச்சனை இருக்குங்க. கண்டிப்பாக பயங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு விஷயத்தில் இப்போ இறங்கிட்டோம்னா அதில் ஏதாவது தோல்வி வருதுன்னா நம்ம கொஞ்சம் பயிரவே கூடாது. ஏன்னா அந்த தோல்வி தாங்க உங்களுக்கு ஒரு வழியை காட்டுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ போகிற வழி வந்து தவறான வழி, அதனால் நீங்கள் வந்து வேறு பாதையை வந்து செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லதுக்கு தாங்க இந்த தோல்வி வந்து நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டாக அமையுது. அப்படி யாரெல்லாம் ஒரு விஷயத்தை ஆரம்பித்து அதில் வந்து தோல்வி அடைகிறீங்களோ நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படணும். ஏன்னா நீங்கள் இதை விட பெரிய வெற்றியை வந்து அடைய போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு அறிகுறியாக தாங்க இந்த தோல்வி வந்து அமையுது. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம வந்து ஒரு விஷயத்தை ஆரம்பித்து தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாதுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய அதன் மூலம் ரொம்ப அனுபவம் கிடைக்குங்க. ஓ, நம்ம இப்படி செய்கிறதுனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி தப்பு வந்துட்டு, ஸோ இனிமேல் அடுத்தால செய்யும்போது இந்த தப்பு வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரொம்பவே கவனமாக இருப்போம். அதுமாரி ரொம்ப வந்து எப்படி சொல்ல, ரொம்ப அந்த விஷயத்தில் கரெக்டாக இருப்போம். அதனால் எந்த பிரச்சனையுமே வராது. நம்ம அதில் சேஃபாகவே என்ன செய்யலாம், பயணம் செய்யலாம். இப்போ இப்போ நம்மளாம் என்ன நினைப்போம், இப்போ ஒரு யூடியூபர் இருக்காங்கன்னா இவங்கள மாதிரி நம்ம நடிக்கலையே, அவங்கள மாதிரி பேசலையே, அவங்கள மாதிரி சமையல் பண்ண முடியலையே, நம்மளால் ரீல்ஸ் போட்டு மக்களை வந்து சிரிப்பாக்க முடியலையே, இந்த மாதிரி நிறைய ஃபீல் பண்ணுவோம். அதாவது மற்றவங்க கூட நம்மளை வந்து கம்பேர் பண்ணி பார்ப்போம். நம்மளுக்குள்ள என்ன திறமை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு நாளுமே பார்க்குறது கிடையாது. அதாவது நம்ம உலகத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதில் கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க. இப்போ கோடிக்கணக்கான பேரில் உங்களை மாதிரி ஒருத்தவங்க மட்டும்தான் இருப்பாங்க, வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. உங்களே மாதிரி முகம் உங்களுக்கு மட்டும்தான், அதேமாதிரி உங்களே மாதிரி பேச்சு உங்களுக்கு மட்டும்தான், உங்களே மாதிரி சிரிப்போ அழுகையோ எது வேணாலும் உங்களே மாதிரி நீங்கள் மட்டும்தாங்க. ஸோ அதனால் அடுத்தவங்களை பற்றி இவங்க இப்படி பண்ணுறாங்க, அவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்கள ஃபாலோ பண்ணுறதை விட உனக்கு என்ன திறமை இருக்குது, நம்மளுக்கு என்ன, நம்ம பண்ணால் எது சிறப்பாக இருக்கும், நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசித்து பண்ண ஆரம்பிச்சின்னு வச்சுக்கிடுங்களேன், அதில் சூப்பராகவே நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க. இப்போது நினைக்கலாம், நம்ம ஏதாச்சும் ஒரு எக்ஸாம் எழுதலாமே அப்படின்னு நினைப்போம். ஆனால் டக்குன்னு நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்கிது, நீலாம் என்ன படித்து முன்னேறிட்டே போகிற அப்படின்னு ஒரு சவுண்டு உள்ளேருந்து வரும். நம்ம அந்தால என்ன செஞ்சிடும், வெக்ஸ் ஆகி
சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். அதே மாதிரி இப்போ ஏதாவது ஒரு தொழிலை வந்து கற்றுக்கிட்டோன்னு வச்சுக்கிடுங்களேன், அந்த தொழிலை நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய வாட்டி யோசிப்போம். அப்படி யோசிக்கவே கூடாதுங்க. ஒரு பிஸ்னஸை ஆரம்பிக்கும் போது அதில் வந்து நிறைய தோல்விகள் வந்து வரத்தான் செய்யும். அதாவது தோல்வின்னு சொல்றதை விட தடைகள் வந்து நிறைய வரும். அந்த தடைகளெல்லாம் தாண்டி வரணும்னா நம்மளுக்கு வந்து மன தைரியம் கண்டிப்பாக வேணுங்க. தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடாது. தோல்வி வந்து வெற்றிக்கான முதல் படி தாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு பிரச்சனை வருது, நிறைய தடைகள் வருதுன்னா கவலைப்படாதுங்க. நீங்கள் ஒரு 2 விஷயத்தில் தோல்வி அடைச்சிட்டிங்களா, அப்புறம் 3வது விஷயத்தில் நீங்கள் போகும்போது அது என்ன பிரச்சனைன்னு சொல்லி கண்டுபிடிச்சி கரெக்டாக ஃபாலோ பண்ணி போவீங்க. உங்களுக்கு வந்து சக்ஸஸ் வந்து கிடைக்குமா. அதே மாதிரி நீங்கள் அடுத்தவங்க பண்ணுத அந்த ரீல்ஸோ சரி, காமெடிகளோ சரி, இல்லை அடுத்தவங்க பண்ணுற சமையலோ சரி, அடுத்தவங்க பேசுகிற பேச்சோ சரி, அவங்கள வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. உங்களுக்கு உங்கள் பேச்சில் நம்பிக்கை இருக்கணும். உங்களுக்கே பிடிக்கணும். நீங்கள் பேசுறது நல்லா இருக்குன்னு நீங்களே ரசிக்க ஆரம்பிக்கணும். அப்படி ரசிப்பதன் மூலமாக தாங்க நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியும். நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் தான் இப்போ உங்கள் முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த பேசுகிற பேச்சு வந்து எல்லாத்துக்கும் பிடிக்குமானா கண்டிப்பாக பிடிக்காது. சில பேருக்கு அது பிடிக்காமல் இருக்கலாம். இந்த பொண்ணு என்ன இப்படி பேசுது அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். ஆனால் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நபருக்கு நான் பேசக்கூடிய இந்த பேச்சு வந்து கண்டிப்பாக ஆறுதலாக இருக்குங்க. நீங்கள் பேசுகிற பேச்சு பார்த்து ஒரு 50 பேர் திட்டட்டும், ஒரு 50 பேர் எப்படி சொல்ல சிரிக்கட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டுங்க. ஆனால் நீங்கள் வந்து செய்யக்கூடிய செயலில் கண்டிப்பாக உண்மையான உழைப்பும் முயற்சியும் இருந்ததுன்னு வச்சுக்கிடுங்களேன், யாரை திட்டினாலும் யார் சிரித்தாலுங்க ஒரு நாள் சக்ஸஸ் ஆகும். கண்டிப்பாக திட்டியவங்க கூட திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நாள் கண்டிப்பாக வருங்க. எப்படி சொல்ல, நம்ம இப்போது ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது அதில் வந்து கண்டிப்பாக நம்ம மனசுக்குள்ளேருந்து நெகட்டிவ் தாட் கண்டிப்பாக வரும். எல்லாருக்குமே வரும். எனக்கு கூட வரும். அப்படி வரும்போது அதை நம்ம வந்து எப்படி சொல்ல, அதை தாண்டி நம்ம போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் உண்டு. பயங்கிறது ஒரு பெரிய விஷயமா நம்ம எடுத்துக்கவே கூடாது. சொல்லப்போனால் உங்களை மாதிரி ஒருத்தங்க மட்டும்தான் இருப்பாங்க. உங்களை மாதிரி பேச்சு உங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். உங்களோட திறமை உங்களுக்கு மட்டும்தான். அதே மாதிரி உங்களுடைய கற்பனை வளமும் உங்களுக்கு மட்டும்தான். உங்களை மாதிரி மற்றவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த உலகத்தில் கோடிவே இருந்தாலும் உங்களை மாதிரி நீங்கள் மட்டும்தான். ஸோ அதனால் உங்களுக்குள்ள நிறைய திறமைகள் இருக்குது. பயத்தை கண்டு நீங்கள் வந்து ஒதுங்கி போகாமல் அதை வந்து ஃபேஸ் பண்ணி தைரியமாக வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க. அதே மாதிரி இப்போ தோல்வி அடைஞ்சிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து ஒரு பேப்பர் எடுத்து அதை பற்றி நீங்கள் சும்மா ஏதாச்சும் இது எனக்கு இவ்வளோ கவலை இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதிட்டிங்கனாலே அந்த பிரச்சனை வந்து கண்டிப்பாக சால்வ் ஆகிரும். சால்வ் ஆகுதோ இல்லையோ அது மனசுலேருந்து அந்த பாரம் வந்து கண்டிப்பாக இறங்கிடும். இப்போ நீங்கள் ஒரு யூடியூப்பில் கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை வந்து நாளைக்குன்னு சொல்லி தள்ளி வைக்காமல் இன்றைக்கே இப்போவுமே பெருசாக ஆரம்பிக்கட்டாலும் பரவாயில்ல, சின்னதாக ஒரு 30 செகண்ட் வர மாதிரி ஒரு கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணி அப்லோட் போடுங்க. அப்படியே அதை நீங்கள் தினமும் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாகவே சக்ஸஸ் ஆவீங்க. அதே மாதிரி தாங்க ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஒரு எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, ஒரு ஜாப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அதில் வந்து விடாமல் முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். பயம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையே இல்லைங்க. ஓகேங்க, மீண்டும் மற்றொரு விடையில் சந்திப்போம். தேங்க்யூ.